Hello viewers. So in our previous video we see about the resistance. So in this video we see about the inductance and what is mean by inductor. So இத பத்தி நம்ம detailed பார்க்க போறோம். So consider a simple conductor. So the current flow through this conductor is I. So நார்மலா ஒரு கண்டக்டர் வழியா கரண்ட் வந்து ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா சரிங்களா? ஸோ அத சுத்தி வந்து எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த பேசிக்ஸ். சரிங்களா? ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுறத நான் எத வச்சு சொல்லலாம்னா, ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் தி கரஸ்பாண்டிங் டயகிராம். ஸோ இது வந்து என்னுடைய கண்டக்டர் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த தம்போட டைரக்ஷன் வந்து கரண்டோடைய டைரக்ஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது. இட் இஸ் நத்திங் பட் கரண்டோடைய டைரக்ஷன். ஸோ தட் இந்த ஃபிங்கர் கேர்ல் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த டைரக்ஷன் வந்து என்னுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ அந்த டைரக்ஷன்ஸ ரெப்ரசன்ட் பண்றது. சரிங்களா? அப்போ எப்போதுமே ஒரு கண்டக்டர்ல ஒரு கரண்ட் வந்து ஃப்ளோ ஆச்சுன்னா, கண்டிப்பா அத சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ இதுதான் வந்து இண்டக்டன்ஸ் உடைய பேசிக். ஸோ இப்போ இது வந்து சிங்கிள் கண்டக்டரா இருக்கு. சப்போஸ் எனக்கு n நம்பர் ஆஃப் கண்டக்டர்ஸ் இருந்தது அப்டின்னா, சரிங்களா? எனக்கு ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் சரிங்களா? ஸோ இதெல்லாம் நான் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, we know the basic formula um, n into I which is equal to my flux into reluctance. So here it is nothing but my MMF and this is my flux and this is my reluctance. ஸோ இந்த ஃபார்முலா வச்சு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். விச் இஸ் சிமிலர் டு அ ஓம்ஸ் லா. ஸோ ஆக்சுவலி என்னுடைய ஓம்ஸ் லா வந்து எங்க அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ்ல வந்து அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ இது வந்து எங்க அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ்ல மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ்ல இது வந்து அப்ளிகபிளா இருக்கும். இங்க நம்ம என்ன சொல்லுவோம்? V is equal to I into R. அதாவது இங்க V அப்படிங்கிறது வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, EMF ரெப்ரசென்ட் பண்ணுது. அங்க சிமிலர்லி MMF which is equal to flux into reluctance. இங்க ரெசிஸ்டன்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டி என்ன? So which will oppose the flow of current. And similarly இங்க reluctance உடைய ப்ராப்பர்ட்டி என்னன்னா, which will oppose the flux which is given by phi. சரிங்களா? இங்க எப்படி R is equal to V by I இருக்கோ, அதே மாதிரி இங்க reluctance which is equal to MMF divided by pi அப்படின்னு சொல்லலாம். So here MMF is nothing but N into I. Okay. So that அப்ப இண்டக்டன்ஸ்னா என்ன சார்? So இது வந்து நம்ம டீவியேட் ஆகுறோம். So this is coming under magnetic circuits. இது நம்ம செப்பரேட்டா ஒரு வீடியோல பார்க்கலாம். இப்போதைக்கு அது நமக்கு தேவையில்ல. So from this the inductance is nothing but it is the ratio of the flux linkage divided by the current. Flux linkage is nothing but N into pi divided by I. சரிங்களா? ஸோ இப்போ சிங்கிள் கண்டக்டர்னா என்னோட வேல்யூ வந்து 1 இருக்கும். ஸோ பை பை ஐ அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இந்த ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் இருக்கிறத வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, லாம்டா அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து இதை ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் வந்து சைன்னு எடுத்திருப்பாங்க. ஒரு சில ஆத்தர்ஸ் லாம்டான்னு எடுத்திருப்பாங்க. ஓகே. ஸோ ஹியர் ஐ ஃபாலோ த நொட்டேஷன்ஸ் லாம்டா. ஓகே. அப்போ தேர்ஃபோர் L is equal to lambda divided by I. So therefore my lambda which is equal to L into I. So this is the corresponding formula for the flux linkage. So we know the Faraday's law. So E is equal to minus N into d pi by t. So here the negative sign according to Lenz's law and this is Faraday's law. Okay, so in whenever there is a change in flux exists in a circuit, then the EMF will be induced in the corresponding circuit. So the direction of EMF which will oppose the change in flux. So அததான் வந்து இந்த நெகட்டிவ் சைன் வந்து எனக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. சொல்றது புரியுதுங்களா? அப்போ ஒரு சர்க்யூட்ல எனக்கு ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கண்டிப்பா அந்த சர்க்யூட்ல எனக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். அந்த இஎம்எஃப் உடைய டைரக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு யார் காரணம்? இந்த ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிறது. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகலைன்னா இஎம்எஃப் எனக்கு இன்டியூஸ் ஆகாது. அப்ப இஎம்எஃப் வந்து என்ன பண்ணும்னா,
அது எது ப்ரொடியூஸ் பண்ணுதோ அத அப்போஸ் பண்ணும். இங்க எது இத ப்ரொடியூஸ் பண்ணுது? இந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ். அப்ப அந்த சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ அப்போஸ் பண்ற மாரி இருக்கும் இதோடைய டைரக்ஷன். சரிங்களா? ஸோ இத நான் எப்படி ரீஅரேஞ்ச் பண்ணலாம்னா, ஸோ இந்த நெகட்டிவ் சைன் வந்து அந்த டைரக்ஷன ரெப்ரசன்ட் பண்றது தான். ஸோ ஃபார் மை சேக் ஆஃப் சிம்ப்ளிசிட்டி ஜஸ்ட் நவ் ஐ ஒமிட் திஸ் நெகட்டிவ் சைன். So therefore d by dt of n into pi. Here n into pi is nothing but my flux linkage lambda. So therefore d pi divided by dt which is equal to E அப்படின்னு எடுத்துக்கலாம். But we know that d divided by dt இங்க lambda ஓட வேல்யூ என்னன்னு சொல்லலாம்? L into I அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை நான் அப்ரோச் பண்ண என்ன கிடைக்கும்? It is UV மெத்தட்ல இருக்கு. So we know that d by dt of u into v அப்படின்றது எப்படி எழுதலாம்? U into v dash plus v into u dash அப்படின்னு எழுதலாம். So these are the basics. We know that. So therefore L into di by dt and plus I into dl divided by dt. ஸோ இங்க வந்து கரண்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம் சேஞ்ச் ஆகுது. இங்க இண்டக்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே. இன் மோஸ்ட் ஆஃப் த சர்க்யூட்ஸ் என்னுடைய இண்டக்டர் இருக்கு பாத்தீங்களா? இந்த இண்டக்டன்ஸோட வேல்யூ வந்து கான்ஸ்டன்ட். சரிங்களா? பெரும்பாலும் மாறாது. அதனால இந்த dl by dt வந்து இட் ஷுட் பி டேக்கன் as 0. ஸோ therefore my E is equal to L into di by dt அப்படின்னு போட்டுக்கலாம். Okay, so this is the EMF or voltage across the inductor. So this is the formula for the voltage across the inductor, and we know the formula for the inductance. So which is nothing but N is equal to N pi by I R lambda by I. So these are the formulas for the value of inductance. இப்போ இந்த E ஓட வேல்யூ வந்து நம்ம calculate பண்ணியாச்சு. So from this equation, just you see this. So whenever there is a sudden change in current, obviously my inductor will oppose the sudden change in current. Okay, so எப்போதுமே from this equation it is conclude or it is infer. சரிங்களா? Whenever there is a sudden change in current, obviously the inductor does not allow that change. So that the inductor உடைய main property வந்து பார்த்தோம் அப்படின்னா, சரிங்களா, does not allow a sudden change in current. சரிங்களா? அந்த சடன் சேஞ்ச் இன் கரண்ட்டை வந்து இது வந்து அலோவ் பண்ணாது. ஸோ தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அப்போ இண்டக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இண்டக்டர் இஸ் நத்திங் பட் is a passive electrical device employed in electrical circuits for its property of inductance. It is a passive electrical device. மெயினாக அந்த இண்டக்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிக்காக இதை நம்ம யூஸ் பண்றோம். So in our previous video, we see that the power dissipated and the energy regarding to the resistance இது எல்லாமே பார்த்திருப்போம். And similarly here power P is equal to V into I. We know the formula. Okay. Here இங்க V நாலும் E நாலும் ஒன்று தான். சரிங்களா? Depending upon the notation they use. Power P is equal to எனக்கு என்ன ஃபார்முலானா just putting this voltage in this equation. So therefore L into di divided by dt into I. So therefore L into I into di divided by dt. So this is the power that is dissipated in the corresponding inductor. Okay. அப்போ என்னோட இண்டக்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜிக்கு ஃபார்முலா வேணும். We know that the formula for energy which is nothing but integral 0 to t p into dt. So this is the formula. Now you substitute all those things. The value of p is nothing but Li into di by dt into dt. Okay, so actually this not here the variable dt dt will cancel. Now you see this here the variable quantity is di, so that here the limit looks like 0 to I. ஓகே, ஸோ நீங்க சப்ஸ்டியூட் பண்ணதுக்கு அப்புறம் dt டைம் வந்து கேன்சல் ஆகுறதுனால இதோட லிமிட் வந்து ஏதோ என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா 0 to I இருக்கும். அப்போ இதுல வந்து L வந்து கான்ஸ்டன்ட், இதை விட்டுருங்க. இப்போ I இன்டகிரேட் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? I ஸ்கொயர் டிவைடட் பை, so limit 0 to I. So therefore if I substitute of Li square. So this is the energy will stored in the inductor. So it is represented in joules. Okay. So அப்போ எப்போதுமே என்னுடைய இண்டக்டர் வந்து it will stores the energy. Stores the energy. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் மோர் ஓவர் இங்க இந்த இண்டக்டன்ஸ் எல்லாமே வந்து எந்த சர்க்யூட் கூட அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்னெட்டிக் சர்க்யூட்ஸ். அப்போ இங்க ஸ்டோரா இருக்கிற எனர்ஜி வந்து என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா மேக்னெட்டிக் எனர்ஜியா ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல அந்த எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
சரிங்களா? அப்போ என்னோட இண்டக்டர்ல ஸ்டோர் ஆகக்கூடிய எனர்ஜி இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் சாரி மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. So if it is ideal inductor, for example, I take this is the symbol of inductor. Okay, and inductance is the unit of inductance is in Henry. So இது வந்து capital H ல வந்து நம்ம represent பண்ணுவோம். So that is very important. Suppose if it is a ideal one அப்படின்னா சரிங்களா? So இதுல வந்து எனக்கு lossless இருக்காது. Ideal means it is lossless. லாஸ்லெஸ் இண்டக்டர் அப்படிங்கிறது மீனிங். அப்போ இதுல ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி ஒன்ஸ் இதுல ஸ்டோர் ஆச்சுன்னா இட் வில் ஸ்டோர். இப்போ நான் ஒரு சர்க்யூட் கூட இந்த இண்டக்டரை கனெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுல வந்து எனக்கு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? இப்போ நான் சர்க்யூட்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன்னா இதுல வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிருக்கும். சரிங்களா? ஒன்ஸ் இதை நான் திரும்பி சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணக்குள்ள இந்த ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜி வந்து ரிமைனிங் இருக்கிற சர்க்யூட்ல எனக்கு டிசிபேட் ஆகும். ஸோ அதை வந்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐ ஆஃப் ஜீரோ அதாவது இனிஷியல் கரண்ட் அப்படின்னு நான் ரெப்ரசென்ட் பண்ணுவேன். In major of the cases, I of 0 is taken as 0. பட் ஒரு சில சர்க்யூட்ஸ்ல வந்து என்னுடைய இண்டக்டர்ல இனிஷியலா ஸ்டோர் ஆயிருக்கிற எனர்ஜியை நான் கால்குலேட் பண்ணணும். இல்ல இனிஷியல் கரண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கக்குள்ள இந்த ஐ ஆஃப் 0 வந்து எனக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெப்ரசன்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம உள்ள இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் சம்வாட் கிளியர். ஸோ ஐ ஸ்டாப் ஹியர் இட் செல்ஃப். ஸோ இண்டக்டர்லேயே நமக்கு ஃபர்தராக வந்து கப்புள்டு சர்க்யூட்ஸ் எல்லாமே வந்து இதை பேஸ் பண்ணி வரும். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இண்டக்டர்னா என்ன, இண்டக்டன்ஸ்னா என்ன, ஒரு இண்டக்டரில் ஸ்டோர் ஆகிருக்கிற எனர்ஜிக்கான வேல்யூ எவ்வளோ, அது என்ன இதில் ஸ்டோர் ஆயிருக்கு, எஸ்பெஷலி இட் இஸ் இன் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஸ்டோர் ஆயிருக்கும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேசிக்ஸ் வந்து போதும். ஸோ நம்மளுடைய அடுத்த வீடியோவில் கெப்பாசிட்டன்ஸ்னா என்ன, கெப்பாசிட்டர்னா என்ன, இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோஸ் வந்து எளிமையா இருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.